சேலம் அம்மாபேட்டை பலப்பட்டறை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா, சக்தி அழைப்பு, அக்னி குண்டம் இறங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் நாமமலை ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பெருமாள் சீர் கொடுக்கும் நிகழ்ச்சி சிவசக்தி இறைப்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. நாமமலை பெருமாள் கோவிலில் இருந்து பக்தர்கள் தட்டு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மனுக்கு சமர்ப்பித்ததும் அம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீ சிவசக்தி இறைப்பணி மன்ற சார்பாக சேலம் அம்மாபேட்டை அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயிலுக்கு ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மாபேட்டை பலப்பட்டறை மாரியம்மனுக்கு தாய் வீட்டு சீதனமாக அண்ணன் சீர்வரிசை சேலம் அம்மாபேட்டை நாமமலை சீனிவாச கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோயிலில் இருந்து 8ஆம் ஆண்டாக வெகு விமர்சனையாக மிக சீரும் சிறப்புமாக பக்தர்கள், பொதுமக்கள், நிர்வாகிகள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் மிக பிரம்மாண்டமாக இந்த 8ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பின்வரும் காலங்களிலும் இதே போல பக்தர்களுடைய ஒத்துழைப்போடு சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்போம். இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி அழைப்பு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மாபேட்டை பிடாரி அம்மன் திருக்கோவிலில் இருந்து சக்தி அழைப்பை முன்னிட்டு பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகள், நகை ஆபரணங்கள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்ததும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து குதிரை முன்னே செல்ல பக்தர்கள் பல்வேறு மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வலம் வந்து இறுதியாக ஆலயத்தை அடைந்ததும் குதிரைக்கு சிறப்பு பூஜை செய்ததும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
பின்னர் அக்னி குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மாபேட்டை பெரிய கிணறு அருகே இருந்து சக்தி கரகங்கள், பூ கரகங்கள் உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து வீரகேந்தம் பூசிக்கொண்டு கோவில் கிணற்று அருகே சிறப்பு பூஜைகள் செய்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு அருகே உள்ள அக்னி குண்டத்திற்கு வந்து பூஜை செய்ததும் பூகரகம் உற்சவர் அம்மன் கோவில் அர்ச்சகர்கள் சக்தி சூலாயுதம் பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திகடன் செலுத்தினர். அவன்தான் பரவாயில்ல. இந்த பக்கம்